ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோனந்தாவின் அன்பு வணக்கம். புலிப்பாணி ஜோதிடம் 300 என்ற நூலை பார்த்துட்டு வரோம். சென்ற பதிவில் 2வது பாடலை பார்த்தோம். இந்த பதிவில் 3வது பாடலை பார்க்கலாம். தானென்ற சூரியனுக்கு ஆட்சி சிங்க தன்மையுள்ள மேசமது உச்சமாகும். தானென்ற துலாமதுவும் நீசமாகும். தனியான தனுவுடனே மீனம் நட்பாம். மானென்ற மற்றேழு ராசிதானும் வரும் பகையாம் என்றெனக்கு சாற்றினோம் யாம். கோனென்ற போகர் அருட்கடாட்சத்தாலே குணமான புலிப்பாணி குறித்திட்டேனே. முதல் 2 வரிகளில் தானென்ற சூரியனுக்கு ஆட்சி சிங்கர் தன்மையுள்ள மேசமது உச்சமாகும். இந்த வரிகளில் தானென்ற சூரியனுக்கு ஆட்சி, அதாவது நவகிரக நாயகனான, நவகிரகங்களே தலைவனான சூரிய பகவான், சூரியனுக்கு ஆட்சி சிங்க, அதாவது 12 ராசிகளில் சிம்ம ராசி, சிங்கம் அப்படின்னு சொன்னால் சிம்மம், சிம்ம ராசி சூரியனுக்கு ஆட்சி வீடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த வரியில் தன்மையுள்ள மேசம் அது உச்சமாகும். மேச ராசி 12 ராசிகளில் முதல் ராசியான மேச ராசி சூரியனுக்கு உச்ச வீடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த 2 வரிகளில் தானென்ற துலாமதுவும் நீசமாகும். துலா ராசி, சுக்கிரனுடைய துலா ராசி சூரியனுக்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த வரியில் தனியான தனுவுடனே மீனம் நட்பாம். தனியானன்னா தனித்தன்மை வாய்ந்த குருவோடைய வீடான தனுசு ராசியும் மீன ராசியும் சூரியனுக்கு நட்பு வீடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த வரியில் மற்ற 7 ராசி தானும், இந்த 5 ராசி தவிர, அதாவது சிம்ம ராசி ஆட்சி வீடுன்னு சொல்லிட்டார், மேச ராசி உச்ச வீடு என்றும், துலா ராசி நீச்ச வீடு என்றும், தனுசு மற்றும் மீன ராசி நட்பு வீடாக, ஆக மொத்தம் இந்த 5 ராசிகளை தவிர்த்து மற்ற 7 ராசி தானும், மற்ற இந்த 7 ராசிகளான ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம் ஆகிய இந்த 7 ராசிகளும் பகை வீடு, வரும் பகையாம் என்றனுக்கு சாற்றினோம் யாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மற்ற 7 ராசிகளும் பகை வீடு, சூரிய பகவானுக்கு பகை வீடு என்று சொல்கிறார். கடைசி 2 வரிகளில் கோன் என்ற போகர் அருட்கடாட்சத்தாலே குணமான புலிப்பாணி குறித்திட்டேனே. அந்த போகருடைய அருட்கடாட்சத்தால் இந்த சூரிய பகவானின் நிலையை 12 ராசிகளில் ஆட்சி, உச்ச, நீச்ச, நட்பு, பகை போன்ற இந்த தன்மையை உங்களுக்கு குறித்திட்டேனே என்று இந்த பாடலில் புலிப்பாணி மகரிஷி சொல்கிறார். இங்கே ஆட்சி வீடு அப்படின்னா ஆளுமை செய்யக்கூடிய இடம். இந்த ஆட்சி வீட்டில் நல்ல பலன்களை கொடுப்பார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஒருவருக்கு இருந்தால் ஆட்சி பலம் பெற்ற வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய காரகத்துவங்கள் நல்ல பலன்களை செய்வார். உச்ச வீடுன்னா உச்ச வலிமையை அடைகிறார். நல்ல பலன்களை அதிகமாக செய்யக்கூடியவர், உச்ச பலம். நீச்சம் அப்படின்னு சொன்னால் பலம் இழந்து போகிற தன்மை, தன்னுடைய பலத்தை இழந்து அவருடைய காரகத்துவங்கள் இருக்கக்கூடிய பலன்களை செய்ய முடியாமல் போகிற இடம்தான் இந்த நீச்ச இடம், நீசம் அப்படின்னு சொல்லுது. பலம் இழந்து போவது, செயல் இழந்து போவது. அடுத்து நட்புனா, நட்பு வீடுனா சமபலம், அதாவது குருவோட வீட்டில் தனுசு, மீனம் ஆகிய இந்த 2 ராசிகளில் நட்பு பலம் பெறுகிறார். அதாவது சமபலம், நல்ல பலன்களை கொடுப்பார். பகை அப்படின்னா அவருடைய எதிரிகளுடைய வீடு, அந்த இடத்துல எதிர்மறையான பலன்களை தான் கொடுப்பார். இதுதான் இந்த ஆட்சி, உச்சம், நீசம், நட்பு, பகை போன்ற அமைப்புக்கான பலன். இது 3வது பாடல். அடுத்த பாடலில் 4வது பாடலில் சந்திரனுடைய ஆட்சி, உச்ச, நீச்ச, நட்பு மற்றும் பகை வீடுகளை பற்றி
கொடுத்துருக்கிறார். அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.